previous sessionல இந்த molecularity பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த molecularity பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணலாமே. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. x + y gives a ப்ராடக்ட்னு சொல்லி இந்த ரியாக்ஷனில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா ரேட் கொடுத்துட்டாங்க. ரேட் வந்து 4 × 10⁻⁻². மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அப்புறம் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் k, அதனுடைய வேல்யூ வந்து 2 × 10⁻². சாரி, இது 10⁻³ இது 10⁻² கொடுத்தாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஒய்னுடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டு ஈக்குவல், ரெண்டுமே 0.2 கொடுத்துட்டு இதனுடைய ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓவரால் ஆர்டர் தெரியும் நமக்கு. ஆர்டர்ன்றது ரியாக்ஷன்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரியாக்ஷனுடைய ரேட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணேன்னா ரேட் ஈக்குவல் டு k × x கான்சன்ட்ரேஷன் y கான்சன்ட்ரேஷன் போடுறோம். இப்போ இதனுடையது 1, ஆனால் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது தெரியல, m இது என்ன வச்சுக்கலாம். இதில் ரேட் இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்ல, இந்த m+n தான் ஓவரால் ஆர்டர். இது எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, ரேட் வந்து 4 × 10⁻³ k = 2 × 10⁻². x y ரெண்டுமே 0.2, இன்னொன்று 0.2 பவர் m. இப்போ நமக்கு இந்த இதான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா 4 × 10⁻³ by 2 × 10⁻² ஈக்குவல் டு இது எப்படி போடலாம் நம்ம 0.2 பவர் m + n. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இது 2, இங்கே 10⁻², 10⁻1. that is 2 × 10⁻1 is 0.2. இங்கே என்ன இருக்குது 0.2. m + n என்னவா இருந்தால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். m + n பவர் 1 கேட்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது தனியாக கேட்கல. அவங்க என்ன சாரி, இது தனியாக கேட்கல. ரெண்டுனுடைய டோட்டல் ஓவரால் ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஓவரால் ஆர்டர் என்னன்னா 1. சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இதே போல பட் ஒரு சின்ன அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் திஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ இதனுடைய ரேட் எக்ஸ்பிரஷன் பழைய மாதிரி தான். ரேட் ஈக்குவல் டு k × x y. என்ன சொல்றாங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறீங்க, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறீங்க, 3 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க. குவாட்ரபிளிங் 4 மடங்கு எடுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருந்ததை விட இங்க ரேட் 4 டைம்ஸ் ஆகுதான். சாரி, ஐ டெல் யூ அகெயின். ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ சொல்லலை, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இதனுடைய கான்சன்ட்ரேஷனை யூஆர் இன்க்ரீசிங் பை 4 டைம்ஸ். அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட்டும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே குவாட்ரிபிளிங். தட் இஸ் இதுவும் 4 டைம்ஸ் இதுவும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் வந்து 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இதனுடைய ரேட் ஈக்குவேஷன் என்ன, அதாவது இங்க என்ன போடணும் நீங்க அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாங்க. எப்படி, ரொம்ப சிம்பிளா நம்ம போடலாம். எப்படி, இந்த ரேட் ஈக்குவல் டு k × x × y. நான் இதை வந்து இங்க 1 மாலிகுல் இருக்கறனால 1 வச்சு பார்க்கலாமே. நம்ம என்ன பண்ணலாம், இது 2 வச்சுக்கலாம் சிம்பிளா. இதுவும் வந்து கான்சன்ட்ரேஷன் 2, இதுவும் கான்சன்ட்ரேஷன் 2. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கலாமே. இப்போ இது எவ்வளோ ரேட் வருது 8. நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரேட் கான்ஸ்டன்ட் அதே தான் இருக்கும். பட் நம்ம எக்ஸை வந்து இது போல எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், 4 டைம்ஸ். 4 × 2 8 × 2. இப்போ எவ்வளோ வருது பாருங்க, 32. ஸோ இதை விட இது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ். அதே போல தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதில் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இது 2,
இது நம்ம இனிஷியலை விட 4 டைம்ஸ், இதுவும் இனிஷியலை விட 4 டைம்ஸ். அப்போ இது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 × 8 64 × 128. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்ததோட இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுல 68 டைம்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதனுடைய பவரில் 1 வச்சுட்டு செஞ்சதுனால தான் இதெல்லாம் அரைவ் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த ரியாக்ஷனுடைய ரேட் ஈக்குவேஷன் இஸ் திஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆர்டர் 1, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆர்டர் 1, ஓவரால் ஆர்டர் இஸ் 2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறோம். நம்மளே ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது போலவும் கேட்கலாம். இதே ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுல நம்ம போன செஷனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு 3 டைமில் இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ரேட்டை பார்த்து அதிலிருந்து எப்படி நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாடலில் என்ன கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா NOCl2 react to give NOCl. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.1 0.1 இது ரெண்டும் ரேட். இப்போ இதை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படியே வச்சுருக்கேன், ரேட் சேஞ்ச் ஆகும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன், இதை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் மாறும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம இது பழைய இது போட்டதே தான். இப்போ நான் அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களா. எக்ஸ்பெரிமெண்ட் 1 இதில் ரேட் எவ்வளோ கொடுத்தது நமக்கு தெரியும். ரேட் ஈக்குவல் டு K into NO power X அல்லது பவர் M தான் வைங்களேன். Cl2 பவர் N. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல சொல்லி கொடுத்தது இதுதான், வெரி சிம்பிள். ரேட் எவ்வளோ இருக்குது நமக்கு 7.2 × 10⁻⁻⁵. K கான்ஸ்டன்ட். NO எவ்வளோ இருக்குது 0.1. இது எவ்வளோ இருக்குது அதுவும் 0.1. இதனுடைய பவர் M, இதனுடைய பவர் N. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் எவ்வளோ இருக்கு 3.12 × 10⁻⁴ K. இது எவ்வளோ இருக்கு 0.2. இது எவ்வளோ 0.1. பவர் M, பவர் N. அடுத்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் எவ்வளோ 9.36 × 10⁻⁴ K. இது 0.2 இருக்குது, இது 0.3 இருக்கு. நான் இது முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கும். மேத்தமேட்டிக்கலாக நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து 2/1 போட்டேன்னு வச்சுங்களேன். 2/1 2 என்ன இருக்கு 3.12 × 10⁻⁻² டிவைடட் பை 7.2 × 10⁻⁵ ஈக்குவல் டு K. இங்கே 0.2 பவர் M, 0.1 பவர் N. இங்கே என்ன இருக்கு பார்த்தோம்னா 0.1 பவர் M, 0.1 சிம்பிள் மேத்தமேட்டிக்கல். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10⁻⁻⁴ 10⁻⁻1 இருக்கும். இதை இதில் கொண்டு போனீங்கன்னா this comes about 4 times. இது சிம்பிளை பண்ண 4 டைம்ஸ் வரும். இங்கே இது கேன்சல் ஆகிடுச்சு, K கேன்சல்டு. இதை பார்த்தோம்னா 2 பவர் M. அப்போ 2 பவர் என்ன இருந்தால் 4 இருக்கும் 2. ஸோ M ஈக்குவல் டு என்ன முடிவு பண்ணுறோம் நம்ம 2. இது வந்து 2. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா we can have one more calculation. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 3/1 போடுறதா வச்சுங்களேன். 3 என்ன இருக்கு 9.36 × 10⁻⁴ divided by 7.2 × 10⁻⁵ equal to K. இங்கே 0.2 பவர் M, 0.3 பவர் N divided by 0.1 பவர் M, 0.1 பவர் N. இது அதே போல் நீங்கள் இது பார்த்தோம்னா 0.72 இருக்கும், இது கேன்சல் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வரும், 12 இது பண்ணி பாருங்கள். இங்கே வரும்பொழுது KK இது பார்த்தோம்னா 2 பவர் M, இது பார்த்தீங்கன்னா 3 பவர் N. இங்கே M தான் தெரியுமே நமக்கு, M எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது 2 பவர் 2 4. அப்போ இது எவ்வளோ வந்தது அப்படின்னு கேட்டோம்னா 3. 3 ஈக்குவல் டு எவ்வளோ 3 பவர் N. அப்போ N எவ்வளோ 1. ஸோ இந்த இடத்துல பவர் 2, இந்த இடத்துல பவர் 1. ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு NO is 2, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு Cl2 is 1. Total order over order is 3. So இது போல
இந்த ஆர்டர் மாலிகுலாரிட்டி இந்த ரேட் ஈக்குவேஷன் வச்சு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 211, 212. Go through them. Dear students, இப்போ ரேட் பற்றி பார்க்கும்போது நம்ம தியரட்டிக்கலாக ஹைப்போதட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ப்ராக்டிக்கலாக ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போகும்பொழுது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற பார்ட்டில் எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், சே ஒரு ரியாக்ஷன் ஏ, ஒரு சிம்பிளாக ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணலாமே. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட். நம்ம இந்த ரேட் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம், ரேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, as the concentration of A goes on decreasing, நான் மைனஸ் போட்டு d of A divided by dt. Change in concentration per unit time decreases. இப்படி போடுறோம். ரேட் ஈக்குவேஷன், ரேட் லா என்ன சொல்லுது, ரேட். ஸோ ரேட் இதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the concentration of the reactant. Concentration of the reactant raised to certain power அப்படின்னு. இப்போ இதை நான் ஈக்குவல் பண்ணும்போது என்ன போடலாம், ஈக்குவல் டு கே. இதுக்கு பேர் தான் ரேட் ஈக்குவேஷன். பல முறை சொல்லியாச்சு. இந்த ரேட் ஈக்குவேஷனில் கே இஸ் ரேட் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இஸ் ஆர்டர். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்து முடிச்சோம். இந்த ரேட் ஈக்குவேஷன் இருக்கீங்களா, இதை விட்டுருங்க, இதை எடுத்துக்கலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குது பார்த்தோம்னா, this is in the differential form. differential formல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது யூஸ் ஆகாதா சார்? யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும், ரேட் அட் a particular time, ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, குறிப்பிட்ட டைம்ல கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷனை போட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணி ரேட்டை டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ டு டிட்டர்மைன் த ரேட் அட் a particular instant, this differential form of equation will be useful. பட் இப்போ ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சரி, ஏ நான் வந்து ஒரு 100 மோல்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ரியாக்ஷன் நடக்க 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 கொஞ்ச நேரம் கழிச்சு ஏ சரி ஒரு 60 மாறணும், ஒரு 100 போயிடணும், மிச்சம் 60 இருக்கணும். இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, this equation will not be useful in calculating this. So specific timeல அல்லது how much time will it take for the conversion of the reactant into a particular quantity of product மாறுறதுக்கு எவ்வளோ டைம் சொல்ல முடியாது. அதே போல் இப்படி திருப்பி சொல்லாமா, எப்படி ரியாக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏ 100 இருக்கு, ஏ 100 இருக்கு. இப்போ ஒரு 20 minutes கழிச்சு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வில் பி ரிமைனிங். ரெண்டும் மாற்றி மாற்றி சொல்கிறது தான். இது போல் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளவு ரியாக்ஷன் நடந்திருக்கும் அல்லது குறிப்பிட்ட ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம், இதெல்லாம் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மேத்தமெட்டிக்ஸ் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு we move on to integrated form of the rate equation. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு முதல்ல இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டுக்கிறோம். கன்சிடர் a simple first order. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர், only one reactant. இதுக்கு எப்படி நீங்கள் ரேட் ஈக்குவேஷன் இப்போ தான் சொன்னோம், d of a divided by dt equal to k into a. இந்த ஏனுடைய பவர் 1 இருக்கணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த கேக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், சின்ன ஸ்மால் சேஞ்ச். இது மைனஸ் d of a divided by கான்சன்ட்ரேஷனை I have brought this side, இந்த dtயை மேலே கொண்டு போயிடணும். இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கே தெரியும், ரியாக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 0. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம A0 அப்படின்னு வச்சுக்கலாம். ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் சே t அப்படிங்கிற சமயத்தில் இந்த A0 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகி இந்த டைமுக்கு அப்புறம் எவ்வளவு ரிமைனிங் இருக்குது அதை வந்து let me consider as A. So this is concentration at time 0. This is concentration of the reactant after time t. இந்த ரெண்டு லிமிட்ல இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணால் நமக்கு கண்டுபிடிக்கணும். சிம்பிள். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இதை இன்டகிரேஷன்
minus d of a divided by a. இந்த லிமிட் என்ன சொல்றோம், a0 to a இதில் இன்டகிரேட் பண்றோம். அதே போல இங்க வந்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் cannot be integrated. இது dt எந்த டைம் இன்டர்வல் 0 to t. சிம்பிள். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா மைனஸ் நேச்சுரல் லாக். நீங்க கேள்விப்பட்டிருக்க நேச்சுரல் லாக் வரலாங்க. இப்போ இது a, இது என்ன லிமிட் a0 to a. உங்களுக்கு தெரியும் இந்த லாக் பற்றி சொல்லும்போது மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது, வேரியபிள்ஸ் இமேஜினரி குவான்டிட்டிஸ் x y a இதெல்லாம் இருக்கும்போது we use log to the base e. இதே வந்து நம்பர்ஸ் 10 20 0.5 நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம log to the base 10ல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா தெரியும் மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் வந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா திஸ் இஸ் த ரிலேஷன். பட் கெமிஸ்ட்ரியில் நம்ம log to the base eங்கிறத சிம்பிளா ln அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ log to the base e தான் இங்கே ln அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இருக்கட்டும். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா k integration of dt is t. இது என்ன லிமிட்ல 0 to t. இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது எப்படி பண்ணலாம்? மைனஸ் ln a minus of minus minus of minus ln a naught equal to kt in plus k into 0. ஸோ இதுதான் உங்களுக்கு அரைவ் ஆகும். இதுல நம்ம இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ங்கிறதுனால யூ கேன் ரைட் திஸ். எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது முன்னாடி கொண்டு வந்துடலாமா? ln a naught minus ln a equal to kt. இதை நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ln a naught by a equal to kt. இதுதான் integrated form of the rate equation first order. First order differential form இது integrated form. ஸோ குறிப்பிட்ட டைம்ல இது எவ்வளோ இருக்குது, இந்த வேல்யூ இவ்வளோ மாறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இது ஒரு நேச்சுரல் லாகில் இருக்கிறதுனால நம்ம ஆர்டினரி நம்ம பேஸ் 10க்கு மாத்திரம் என்ன பண்ணலாம், இதை எடுத்து 2.303. ஸோ ஐ கேன் சேஞ்ச் திஸ் ஆஸ் 2.303 log a0 by a equal to kt. இது நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வசதியாக போகணும்னு சொன்னோம்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஸோ we need the rate constant வச்சுக்கலாம். k equal to 2.303 by t log a0 by a. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் போடுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய பயன்படுத்துவோம். ரேட் கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம். இது கண்டுபிடிச்சாச்சுன்னா ரேட் அடுத்த செகண்ட் போயிடலாம். சரி, இப்போ நான் ஒரு இப்படி வரேன்னே எங்கிட்ட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டைம் இந்த ரெண்டும் ஒரு 3 or 4 இன்டர்வல்ஸில் கண்டுபிடிக்கிறதா வச்சுங்க. இதை வந்து 0 டைம், அப்போ இது சே ஒரு 50 இருக்கு. அடுத்தது ஒரு 10 மினிட்ஸ், இது வந்து 40 ஆச்சு. அடுத்த 10 மினிட்ஸ் இது வந்து 20 ஆச்சு, 25 ஆச்சு. அடுத்த 10 மினிட்ஸ் இது வந்து ஒரு 15 ஆச்சு. இப்போ நம்மகிட்ட எத்தனை வேல்யூஸ் நினச்சி பாருங்க, 4 டைம் இன்டர்வல் ஆச்சுங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் 3 டைம்ஸ் நம்ம எதை கால்குலேட் பண்ணலாம் கேட்டோம்னா கே கண்டுபிடிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், 2.303 பை எந்த டைமில் கண்டுபிடிப்போம், 10 மினிட்ஸ் லாக் a0 எவ்வளோ, இனிஷியல் இருக்கிறதா a0, இது 50. ஏ என்ன 10 மினிட்ஸ் எவ்வளவு 40, இது கண்டுபிடிங்க. அதே போல் செகண்ட் 2.303 பை என்ன டைம் 20 லாக் a0 எவ்வளோ 50, a எவ்வளோ 25 கண்டுபிடிங்க. அதே போல் தேர்ட் டைம் நீங்கள் இங்கே என்ன போடுவீங்க, டைம் 30 மினிட்ஸ், இங்கே அதே 50, பட் இங்கே என்ன போடுவீங்க 15. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கே கண்டுபிடிக்கும் போது கே கான்ஸ்டண்ட்டாக வரும். கான்ஸ்டண்ட்டாக வந்தால் தான் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ நமக்கு எல்லா விஷயமும் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அதுபோல் திஸ் ஈக்குவேஷன் இஸ் மச் யூஸ்ஃபுல். இப்போ இந்த கே வந்து நம்ம இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சும் கே கண்டுபிடிக்கலாம். ஸோ கே வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இந்த ஃபார்முலாவில் போடாமல் ஒரு 3-4 முறை போயிட்டு இருக்காம கிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி சார், அதுக்கு நான் வந்து
இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். ln நம்ம புக்கில் இந்த ஃபார்மில் கொடுக்குறதுனால இது வந்துடணும் ஈக்குவல் டு கேடி படிச்சு இல்லைங்களா. இதில் நம்ம கிராஃப் போடுறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. y ஈக்குவல் டு c + mx அப்படின்ற ஃபார்ம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா இந்த நான் கேடி இங்கே கொண்டு வரேன், ln இங்கே கொண்டு வரேன். ஸோ ஐ ஹேவ் எப்படி வந்துக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா கேடி இங்கேன்னு சொல்லும்போது ஐ ஹேவ் இப்படி வந்துடலாமா பாருங்கள். ln a ஈக்குவல் டு ln a0 மைனஸ் கேடி இந்த ஃபார்மில் கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும். இந்த கேடி இங்கே கொண்டு வந்துட்டாங்க ln a. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு வேல்யூ வச்சு we can draw a graph. எப்படி தான் a இங்கே இருக்கு, t இங்கே இருக்கு. இந்த கிராஃப் போடும்பொழுது இந்த இதில் எங்கே இந்த இடத்துல ln a இங்கே என்ன வந்திருக்கும் டைம் இங்கே வந்துடும். ஸோ நமக்கு இது எப்படி இருக்கும் இந்த மேக்ஸிமத்திலிருந்து குறைஞ்சிட்டே வருது, டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்னு பேர். இது எந்த ஃபார்மில் இருக்குது மேக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. y ஈக்குவல் டு c + mx. உங்களுக்கு தெரியும் yங்கிறது இந்த ஆக்சிஸ்லேயும் எக்ஸுங்கிறது இந்த ஆக்சிஸ்லேயும் போட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத இன்டர்செப்ட்னா என்ன, இதை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம்னா இமேஜினரியா இங்கே என்ன வருதோ அதுதான் இன்டர்செப்ட். அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எம்ங்கிறது என்ன ஸ்லோப் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்லோப்னா எப்படி யூ கேன் சூஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன வேல்யூ இங்கே என்ன வேல்யூ, இது எந்த ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ். அதே போல் இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த y/x இதுதான் ஸ்லோப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோப்புக்கு எது ஈக்குவலாக இருக்கும் m. அதே ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ y தான் ln a, இந்த x தான் t. இந்த இன்டர்செப்ட் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ln a0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சதுன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா mங்கிறது தான் இதுக்கு. ஸோ இந்த ஸ்லோப் y/xல போட்டிங்கன்னா இதுதான் k அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன். இதில் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் we give importance. ஸோ ஆக்சுவலாக இப்போ a gives தான் சொல்லாமல் உண்மையிலேயே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கேள்விப்பட்ட இதே டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 into NO2O2. இன்னொன்று எதுவும் கேள்விப்பட்டிருக்கோம் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு into வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதே லெசனில் நம்ம படித்தோமே அதே தான். இன்னொன்று டீகம்போசிஷன் ஆஃப் SO2Cl2 into SO2 and Cl2. ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் கேள்விப்பட்டிருக்கோம். சைக்ளோப்ரோபேன் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் டோன்ட் வரி இதான் இப்படி இருக்கும் CH2 இதை ஒரு 780 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிடணும்னு சொன்னோம்னா this becomes CH3CH2. இது பேர் ஐசோமரைசேஷன். இதே C3H6 இங்கே C3H6 தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க 1 சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம போட்ட K = 2.303/T log of A0/A போட்டோம்னா கான்ஸ்டன்ட் வரும், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.